இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் காலையில எந்திரிச்சு பரபரப்பா ஜாகிங், வாக்கிங், சைக்கிளிங் இந்த மாதிரிலாம் போறாங்க. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன விஷயம் ஆச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. அம்மா அப்பாக்கு ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்கான். தம்பிக்காரன் அந்த பாப் வெடிப்போம் பாத்தீங்களா, அதை வெடிச்சு ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லும் போது அப்பா தான் காரை ஓட்டிட்டு போவாரு. இந்த டமால்னு சவுண்டு கேட்ட உடனே நிலை தடுமாறி அந்த டிவைடர்ல மோதி ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. பின்னாடி உட்கார்ந்துட்டு போன தம்பியும் அக்காவும் நம்ம ஹீரோயினும் உயிர் பழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் தான் எப்ப பார்த்தாலும் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தம்பிக்காரன் மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு கொஞ்சம் சிக்கா இருக்கான். இப்போ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது போலீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம், உடனே கிளம்பி டீமோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு அந்த கிரைம் ஸ்பாட்டையும் காட்டுறாங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. எஸ்ஐ தான் வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பையன் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்கான். அதுக்கு அந்த டேப்லெட்லாம் கூட போட்டிருக்கான். இதுக்கு முன்னாடியே கூட 2-3 வாட்டி தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்கான். நாங்க காப்பாத்தி வச்சோம், பார்த்தா இப்போ அவனே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சொல்றாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் எஸ்ஐ கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலாம். இன்ஸ்பெக்டர் கிரைம் ஸ்பாட்டை வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலான்னு போனா நல்லா கொட்டிட்டு இருக்கு மழை. மனுஷன் ஜீப்புக்குள்ள உட்காந்து தம்மடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க கிரைம் ஸ்பாட்டை பார்க்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பார்த்து என்ன பண்ண போறேன், நீயே பாரு, நீயே எல்லாமே முடிச்சு டெட் பாடியை போஸ்ட் மார்ட்டத்துக்கு அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு வேலை செய்யவே விருப்பம் இல்ல போல. நம்ம ஹீரோயின் வராங்க, உள்ளுக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்டுக்கிட்டு அந்த ஃபுட் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் என்ன விஷயம்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாமே கலெக்ட் பண்றாங்க. இந்த ஃபாரன்சிக்ல அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இந்த டேப்லெட் தான் அவர் யூஸ் பண்ணிருக்காரு. ஏற்கனவே மென்டலி கொஞ்சம் டிப்ரெஷனா இருந்து தற்கொலைக்கெல்லாம் கூட ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னும் போது இவர் தற்கொலை தான் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நோட் எழுதி வச்சிருக்காரா, மெசேஜ் யாருக்காச்சும் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இறந்து போன பையன் யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதே டேப்லெட் தான் நம்ம ஹீரோயினுடைய தம்பியும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. தம்பிக்கு கால் பண்றாங்க. இங்க தான் இந்த படத்துடைய பேரையே போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். படத்துடைய பேரு அனோமி மக்களே. இது ஒரு தாறுமாறான மலையாள படம், ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் கதை. படம் சில இடங்கள்ல ஸ்லோவா இருந்தாலும் நீங்க படம் பார்த்து முடிக்கும் போது பரவாயில்லையேப்பா, கிளைமேக்ஸ ரொம்பவே நல்லா யோசிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். சரி வாங்க நம்ம இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப் இதையும் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல ஆடி ஆஃபரா நீங்க போட்டோ கஸ்டமைஸ் பண்ணி வாலெட் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட். இது மட்டும் இல்லாம நீங்க உலகத்துல இருந்து எந்த பகுதியிலிருந்து ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும். முக்கியமா சிங்கப்பூர், மலேசியா இங்கிருந்து ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 50 to 60 வெள்ளி இதுக்குள்ளேயே நீங்க டெலிவரியோட சேர்த்து ப்ராடக்டே வாங்கிக்க முடியும். மற்ற டீடைல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு காலோ இல்ல மெசேஜோ பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த மாத்திரை டப்பாவை பார்த்தோன்னே தம்பிக்காரனுக்கு கால் பண்றாங்க. என்ன பண்ற, எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே ஓகே தான், பூனைக்கு தான் கொஞ்சம் உடம்புக்கு முடியல போல, நான் பக்கத்துல இருக்க அந்த பெட் ஷாப்புக்கு தான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னும் போது சரி ஓகே எல்லாமே ஓகே தான், வேலை முடிய போது, வேலை முடிஞ்ச உடனே நீ நானு ஆல்பி 3 பேருமே சேர்ந்துட்டு சைக்காட்ரி கிட்ட போலாம், டாக்டரை பார்க்க போலாம் அப்படின்னு. நம்ம இப்பதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டரை பார்த்துட்டு வந்தோம். டாக்டர் 1 மாசம் கழிச்சு தான் வர சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே போணுமா, இப்ப எனக்கு எல்லாமே ஓகே தான் அப்படின்னும் போது இங்க பாருடா, உனக்கு எல்லாமே ஓகே தான், இருந்தாலுமே எனக்கு ஏதோ இந்த டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஓகேன்னு தோணுது, நீ கிளம்பிடு, ஆல்பியும் வந்துடுவாரு, நீ நானு ஆல்பி 3 பேரும் சேர்ந்தே போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்பி யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் கட்டிக்க போற பையன். இப்ப நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆல்பிக்கும் கால் பண்ணி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது வீட்டுல அந்த தம்பிக்காரன் ஆளக்கானும் எங்க போனா அப்படின்னே தெரியல, பூனையும் ஆளகானும். வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. தேடி பார்த்துட்டு கால் பண்ணா போனே போல, போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதனால இவங்க வந்துட்டு கீழே வந்து செக்யூரிட்டி கேட்கும் போது தெரியலையம்மா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் வந்துட்டு பெட் ஷாப் தானே போறேன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அங்க போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா போனு ரிங்கியே போல. இவங்க உடனே ஆல்பிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தம்பிக்காரன் ஆளக்கானும் எங்க போனா அப்படின்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு. கடைசியா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பெட் ஷாப்புக்கு தான் போறேன்னு சொன்னா அப்படின்னு. இப்போ அவரும் கிளம்பி வராரு. 2 பேரும் கிளம்பி பெட் ஷாப்புக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. பார்த்தா அங்க ஒர்க் பண்ற பையன் தான் இருக்கான். இந்த மாதிரி தம்பிக்காரன் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காலையில இருந்து கடை லீவு, மத்தியானமா தான் நானே ஓபன் பண்ண, பாஸ் எங்கேயோ வெளியே போயிருக்காரு அப்படின்னு. இவங்க அந்த கடை ஓனருக்கு கால் பண்றாங்க போனே போல. அதனால டென்ஷன் ஆயிட்டு இவங்க கிளம்பி நேரா போயிட்டு கமிஷனரையும் மீட் பண்ணி தம்பிக்காரன் ஆளக்கானும் அவன் ஏற்கனவே 2-3 வாட்டி சூசைட்லாம் ட்ரை பண்ணிருக்கான், எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது இவங்க ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க. வெயிட் பண்ணு எல்லாமே நான் சொல்றேன், நீ கொஞ்சம் ரிலாக்ஸா வெளியே போயிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன விஷயமாச்சோ அது எல்லாமே சொல்றாரு. சரி ஓகே ட்ரை பண்ணலாம், அந்த லோக்கல் போலீஸ்க்கு கால் பண்ணி நான் விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதே டைம்ல வெளியே நம்ம
நம்ம ஹீரோயின் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அவ்வளவுதான், அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா தம்பிக்காரன் அதை புரிஞ்சுக்காம மென்டலி பயங்கரமா பாதிக்கப்பட்டு ஆக்சுவலா இறந்து போன அம்மாவுடைய வாய்ஸே அவனுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதனாலேயே ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூட்டு போயிட்டு காமிக்கும் போது அவன் பேசும்போது சொல்றான், எனக்கு அம்மாவுடைய வாய்ஸ் கேட்க வேணாம் அப்படின்னு தான் தோணுது, ஆனா ஆட்டோமேட்டிக்கா கேக்குது. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்துட்டு ரியாலிட்டி கிடையாது, பொய் தானு புரியுது, இல்யூஷன் தான் புரியுது, ஆனா அதையும் தாண்டி அவங்க கிட்டயே போனா என்னன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான். சரிடா, நீ வந்துட்டு அம்மா கிட்ட போயிட்ட அப்படின்னா அக்கா தனியா இருப்பாளி, அப்ப என்ன பண்ணுவ, அக்கா பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உயிரை புடிச்சிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் உள்ளுக்குள்ள போறாங்க. இது எல்லாமே ஹீரோயின் வெளியே இருந்துட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. எதுவுமே கேட்காத மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டு, சரி ஓகே டாக்டர், இப்ப வந்துட்டு தம்பி கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டான், நான் தம்பியை வெளியே ட்ரிப் மாதிரி கூட்டிட்டு போலான் இருக்கேன், வெளியே கூட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தாராளமா கூட்டிட்டு போங்க, சந்தோஷமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமுச்சு விடுறாரு. இவங்க வெளியெல்லாம் டூர் மாதிரி கூட்டு போறாங்க. தம்பிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே வாங்கி தராங்க. இவனுக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், பூனையில இருந்து பறக்கிற கிளி வரைக்கும் எல்லாமே வாங்கி தராங்க. இவனுக்கு பிடிச்ச காலேஜ், பிடிச்ச சாப்பாடு, பிடிச்ச ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே செமையா பாத்துக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு காலைல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கால் பண்ணி சொல்லிருப்பாங்க இல்லையா, நான் வந்துடுவேன், ஆல்பியும் வந்துருவாரு, 3 பேருமே சேர்ந்துட்டு நம்ம சைக்காட்ரிக்க பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த பையன் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி, முக்கியமா அந்த பூனைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், அதையும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட் ஷாப்க்கு போறான். அங்க போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, போன் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் கால் பண்ணிட்டே இருக்காங்க. 3வது வாட்டி கால் பண்ணும்போது தான் அந்த பெட் ஷாப்ல இருக்க தாடிக்காரு பார்த்துட்டு, டேய் உங்க அக்கா கால் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவன் அட்டன் பண்ண வர அதுக்குள்ள போன் கட் ஆகுது. இவன் போன் எடுத்துக்கிட்டு அந்த பெட்டையும் தூக்கிட்டு இவன் வந்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்பதான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பான், இந்த மாதிரி எனக்கு போர் அடிக்குது அப்படின்னா நான் பெட் ஷாப் வந்தேன், கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப அந்த வாய்ஸ் மெசேஜை நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. இப்பதான் பார்த்திருப்பாங்க அப்படின்னா கடைசியா தம்பி பெட் ஷாப் தான் போனானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஆல்பி போலீஸ் கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வரத்துக்குள்ளேயே இவங்க தனியா கிளம்பிட்டாங்க, நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த ஆல்பி வர வரைக்கும் கூட இவங்க வெயிட்டே பண்ண மாட்டாங்க. இதே டைம்ல கமிஷனர் லோக்கல் போலீஸ் கிட்ட சொல்லி இந்த கேஸை விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கேஸ் யாருக்கிட்ட வருது அப்படின்னா அந்த சோம்பேறி போலீஸ் கிட்ட தான் மக்களே வருது. இந்த மனுஷன் போயிட்டு டீம் கிட்ட சொல்றாரு, ஓ இந்த மாதிரி ஒரு கேஸா, காணாம போயிட்டானா, சரி ஓகே தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பிட்டாரு. இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, தம்பியோடைய டெட் பாடியை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. போயிட்டு அந்த ஃபேஸை கூட பார்க்க முடியல, ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டாங்க. இந்த பையன் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் போல. விஷம் பாட்டில் கூட பக்கத்துலயே இருக்கு, அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் மார்ட்டம்லாம் முடியுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியெல்லாம் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா போயிட்டு அங்கிளை மீட் பண்றாங்க. நான் அவனை ரொம்பவே நல்லா பார்த்துட்டேன், அவன் ஏன் தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அழுகும் போது, ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான், 2-3 வாட்டி தடுத்து வச்சிருந்தோம், இந்த வாட்டி தடுக்க முடியாம அவன் போயிட்டு சேர்ந்துட்டான், நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோயின் அந்த தம்பிக்கார அமுச்சு விட்ட அந்த கடைசி வாய்ஸ் மெசேஜ் காட்டுறாங்க. இதை கேட்கும் போது உங்களுக்கு அவன் தற்கொலைக்கு ட்ரை பண்ற மாதிரியா தெரியுது, அவன் ரொம்பவே நல்லா இருக்கான், நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவனை நல்லாவே சந்தோஷமாவே பார்த்துக்கிட்டேன், அவன் ஏன் தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்கிளுக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. நம்ம ஹீரோயின் இங்க வரும்போது போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்க. ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாரு. நீங்க ரிப்போர்ட்டை கூட பொறுமையா அமுச்சு விடுங்க, ஆனா தம்பி எப்ப இறந்து போனா அந்த டைம் ஆஃப் டெத்தை மட்டும் எனக்கு உடனே அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ டைம் ஆஃப் டெத் வந்திருக்கு, விடிய காலம் 3:15. சரி தம்பிக்காரன் நமக்கு எப்போ கடைசியா மெசேஜ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மதியம் ஒரு 12 மணிக்கு மேல மக்களே. இதுக்கு நடுவுல அவன் இறந்து போனதுக்கும் மெசேஜ் பண்ணதுக்கும் நடுவுல என்ன பண்ணிட்டு இருந்தான், எங்க இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இதை பயங்கரமா யோசிக்கிறாங்க. சரி ஓகே, இந்த விஷயத்தை பத்தி டாக்டர் கிட்டே கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. போயிட்டு மீட் பண்ணோனே அவர் வந்துட்டு அந்த போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. கண்டிப்பா இது தற்கொலை தான், அவனாதான் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கான். ஆனா இதை தாண்டி இன்னொரு விஷயம், அவனுடைய பாடியில ப்ரெஃபபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரக் இருந்திருக்கு, இந்த ட்ரக் எப்படி உள்ளுக்குள்ள போச்சு அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்து கிளம்பி வராங்க. வரும்போது தம்பிக்காரன் இறந்து போயிட்டான். கடைசியா 12 மணிக்கு மேல மெசேஜ் பண்ணிருக்கான், விடிய காலம் தான் இறந்து போயிருக்கான். இதுக்கு நடுவுல என்ன பண்ணா, எங்க போனா, இது எல்லாமே தாண்டி அந்த உடம்புல
ப்ரெஃபால்ல இருந்து ஒரு ட்ரக் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, இதே ட்ரக்கோடைய பேரை இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பாங்க. அது எங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டெட் பாடியை பார்க்க போனாங்க இல்லையா, அவனுமே இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்கான். இப்போ வந்துட்டு தம்பிக்காரன் என்ன மெடிசன் யூஸ் பண்ணானோ அதே மெடிசனை அவனும் யூஸ் பண்ணிருக்கான். ஆக்சுவலா இதே ட்ரக், இந்த ப்ரெஃபால் ட்ரக் இருக்கு இல்லையா, இதே ட்ரக் அவனுடைய உடம்புக்குள்ளேயுமே இருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் நம்ம ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. இப்போ அந்த பையனை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது, ஆமா அந்த பையன் வந்துட்டு தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிட்டான். அந்த மாத்திரை இருக்கு இல்லையா, அந்த மாத்திரையை எக்ஸ்ட்ராவா அதிகமா ஓவர் டோஸ் போட்டு இறந்து போயிருக்கான். ஆனா அவன் உடம்புக்குள்ள இந்த ப்ரெஃபால் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல, நாங்க பெருசா கண்டுக்கவே இல்லை, மேபி அவன் ட்ரக் ஏதாவது யூஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ தம்பிக்காரனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை காமிக்கும் போது தம்பியோடைய உடம்புக்குள்ளேயுமே இந்த ப்ரெஃபால் ட்ரக் இருக்கு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே புரியல. சரி போலீஸ் கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. அங்க போனா இன்ஸ்பெக்டர் மீட் பண்ண முடியல. அதுக்கு பதிலா வேற ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு, அவரை கூப்பிட்டு பேசும்போது இந்த மாதிரி நாங்க தற்கொலை கேஸ்லாம் பெருசா விசாரிக்கவே மாட்டோம், தற்கொலையான ரிப்போர்ட் வந்தா போதும் முடிச்சு விட்டுருவோம். ரெண்டாவது ஜிப்ரான் சார் அதுக்கும் மேல தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை கண்டுக்கவே மாட்டாரு, இந்த ஆளு வந்ததுல இருந்து எந்த கேஸையுமே ஒழுங்கா விசாரிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்றாரு. அவ்வளவுதான் ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. இதுக்கப்புறமும் இவங்கள நம்மளா வேலைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கொஞ்சம் பெரிய ஆளு, அவருடைய இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி கடைசியா தம்பியோடைய போன் லொகேஷன் எங்க காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடைசியா தம்பிக்காரன் அந்த பெட் ஷாப் தான் போயிருக்கான். அங்க போயிட்டு விசாரிச்சா அவங்க தம்பி வந்தாரு, வந்து ஏதோ பார்த்துட்டு இருந்தாரு, போன்ல சார்ஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லா பெட்டி பக்கத்துல தான் சார்ஜும் போட்டு வச்சிருந்தாரு. 2-3 வாட்டி கால் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டு இங்க இருந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு தம்பி கிளம்பி போயிட்டான் அப்படின்னு. இப்ப இவன் சொல்றது எல்லாமே உண்மையானு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரு அந்த டைம்ல எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் சொல்றது எல்லாமே உண்மைதான், தம்பி வந்திருக்கான், மீட் பண்ணிருக்கான், பேசிட்டு கிளம்பி போயிருக்கான். இது எல்லாமே அந்த தாடிக்காருடைய போன் லொகேஷனையும் தம்பிக்காருடைய போன் லொகேஷனையும் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா தம்பிக்காரன் வாய்ஸ் மெசேஜ் போட்டதுக்கு அப்புறமா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கான். இது மட்டும் இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் கேஸ்லயுமே லைட்டா ஹீரோயினுக்கு டவுட் இருக்கு இல்லையா, அவன் எப்படி இறந்து போனான், அவன் போன் லொகேஷன் எங்க காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் இறந்து போன பையன் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி பேசியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஆண்டனியை கூட போயிட்டு மீட் பண்ணிருக்கான். மீட் பண்ணும்போது 2 போன் சிக்னலும் பக்கத்துல காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வெளியே எங்கேயோ போயிருக்கான், போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இந்த விஷயம்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு கொலைகாரன் தான் பிளான் பண்ணி கொலை பண்றான், நம்ம வந்துட்டு போலீஸ் கிட்ட போவேனா கோர்ட்டுக்கு போனா என்ன, ஏன்னா போலீஸ் தான் ஒழுங்கா விசாரிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் பத்தின எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ஃபாரன்சிக் டாக்டர் ஆச்சு, அவங்களால என்ன விஷயம்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கமிஷனர் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு மாதிரி அவரை போயிட்டு மீட் பண்ணி எல்லாமே சொல்றாங்க. இது வந்துட்டு கொலை தான், யாரோ பக்காவா பிளான் பண்ணி இந்த மாதிரி மென்டலி பாதிக்கப்பட்ட மென்டலி சிக்கா இருக்க இதுக்கு முன்னாடியே தற்கொலைக்கெல்லாம் ட்ரை பண்ண ஆளையா பார்த்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேட்டர்ன் வந்துட்டு நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்டே வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுல இருந்த பையனையோ பொண்ணையோ இல்ல அந்த பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டையோ ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வரும். அடுத்த நாள் பார்க்கும்போது இறந்து போயிருப்பாங்க, அது தற்கொலையா தான் இருக்கும். அவங்க 2 பேருடைய பாடியிலுமே இந்த மாதிரி ஒரு ட்ரக் கூட கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டிப்பா யாரோ பிளான் பண்ணி இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை நம்பி வேலைக்கே ஆகாது, ஏன்னா நீங்க ஒழுங்கா விசாரிக்க மாட்டீங்க. அதனால நான் கோர்ட்ல போயிட்டு இந்த விஷயத்த சப்மிட் பண்ண போறேன். கோர்ட் இதுக்கப்புறமா எல்லாமே பார்த்துப்பாங்க. என்னால என்ன பண்ண முடியும்னு காமிக்கிறேன், உங்களால எதுவுமே பண்ண முடியல, அது புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இது எல்லாமே அங்க இருந்த போலீஸ் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. கமிஷனர் இன்ஸ்பெக்டர் பிடிச்சி கழுவி ஊத்துறாரு. என்னையா காரியம் பண்ணி வச்சிருக்க, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியல, நான் என்ன விஷயம் ஆச்சுன்னு பாக்குறேன், கொஞ்சம் டீடைலா விசாரிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ அடுத்து நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே வேற ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா, தன்னுடைய காருக்குள்ளேயே இறந்திருக்கா. இதுவும் தற்கொலை மாதிரி இருக்கு. நம்ம போலீஸ்காரர் தான் ஸ்பாட்டுக்கு போறாரு, எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. அங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு கலெக்ட் பண்ண வேண்டிய எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து வராங்க. முக்கியமா இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா இல்லையா, இந்த இடத்துல ஏதோ ஒரு வண்டி வந்துட்டு போன மாதிரி ஒரு டயர் மார்க்க நோட் பண்ணிருப்பாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதே டயர் மார்க்க தம்பி இறந்து போன அதே ஸ்பாட்லயும் பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கிரைம் சீன் போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதே ஸ்பாட்டுக்கு எல்லாம் போயிட்டு பாக்குறாங்க. ரெண்டுமே ஒரே டயருடைய மார்க் தான், அதாவது ஒரே ஆள் தான் கொலை பண்றான், ஒரே மாதிரியான வண்டியை தான் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இறந்து போனா இல்லையா, இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ளேயுமே அந்த ப்ரெஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரக் இருக்கு அப்படின்ற விஷயத்தை ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. சரி இந்த ட்ரக்கை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா
ஏதாவது பெரிய ஆபரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு அனஸ்தட்டிக் ட்ரக் மாதிரி கொடுக்குற ட்ரக்கா இது. ஓவர்டோஸ் ஆனா இறந்து போயிடுவாங்களாம். இது கண்டிப்பா பெரிய பெரிய ஆபரேஷன்லாம் பண்ணக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். அதை தாண்டி இல்லீகலா வெளியே கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் எல்லாமே கலெக்ட் பண்றாங்க. இது வரைக்கும் இறந்து போன 3 பேருடைய அந்த ரிப்போர்ட்டையும் கலெக்ட் பண்றாங்க. அண்ட் கோர்ட்ல கேஸும் போட்டாங்க. இந்த கேஸை விசாரிக்க ஒரு ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அந்த ஜட்ஜி வந்துட்டு ஏசிபியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விசாரிக்க, இல்ல சார் பார்க்கும்போது இது எல்லாமே தற்கொலை மாதிரி தான் தெரியுது, தற்கொலை அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. இறந்து போன 3 பேருமே சைக்காட்ரிக் பேஷண்ட், சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் டேப்லெட்லாம் போடுறவங்க. இது எல்லாமே தாண்டி ஏற்கனவே 2-3 வாட்டி தற்கொலைக்கும் ட்ரை பண்ணவங்க. அதனால தான் அது தற்கொலை அப்படின்ற மாதிரி கேஸை முடிச்சிட்டேன் அப்படின்னு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. 3மே ஒரே பேட்டர்ன்ல அவங்க வந்துட்டு ஒரு நாள் காணாம போறாங்க, அடுத்த நாள் டெட் பாடியா கண்டுபிடிக்கப்படுறாங்க. அதுலயும் இப்போ ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணை வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு இந்த ஸ்பாட்ல கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணுடைய டயரை செக் பண்ணி பார்க்கும்போது வேற எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி அந்த சாயெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுடைய செப்பல் அந்த மண்ணை செக் பண்ணி பார்க்கும்போது கூட வேற ஏதோ ஒரு ஸ்பாட்டோடைய அந்த சாயலை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ கொலைகாரன் வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து போட்டு போறான் அப்படின்ற விஷயம்லாம் சொல்றாங்க. 3வதா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொண்ணுடைய வாய்க்குள்ள இருந்து ஒரு சின்ன முடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கொலைகாரனுடைய முடியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின டீட்டெயிலும் கொடுக்கும்போது ஜட்ஜி கடுப்பாயிட்டாரு. ஒரு சாதாரண ஃபாரன்சிக் டாக்டர் இவங்களே தனியா விசாரிச்சு இவ்வளவு விஷயம் கண்டுபிடிக்கும் போது ஒரு போலீஸ் உன்னால ஏன் கண்டுபிடிக்க முடியல, ஒரு சீரியல் கில்லரை ஊருக்குள்ள உலா விட்டு வச்சிருக்க, 1 வாரம் டைம், அதுக்குள்ள இந்த கேஸை முடிக்கணும், கேஸை முடிச்சு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஒரு விசாரணை கமிட்டியும் போடுறாங்க. ஒரு 5-6 பேர் ஒன்னா உட்காந்து கேள்வி மேல கேள்வி கேட்க மனுஷன் எதுவுமே சொல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவருமே ஒரு நல்ல போலீஸா இருந்திருக்காரு, எதுக்காக இப்படி அலட்சியமா மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேருமே வேற வேற காஸ்ட், ஜாதி, மதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தடையா இருக்கு, லவ் பண்றாங்க. இப்ப இந்த பொண்ணு சொல்றா, இந்த விஷயம் மட்டும் நாங்க லவ் பண்றோம் அப்படின்ற விஷயம் மட்டும் அந்த பையன் வீட்டுல தெரிஞ்சா அந்த பையனை கொலையே பண்றாங்க, எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்கும் போது இவரு காப்பாத்த ட்ரை பண்ணிருப்பாரு. உங்களுக்கு பாதுகாப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. அதுக்குள்ள அந்த பையன் வீட்டுல இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு அந்த பையனை கொலை பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த பொண்ணு தூக்கு மாட்டி தொங்கி இறந்தே போயிடுறா. இந்த வெறியில அந்த கொலைக்கு யாரு காரணமோ எல்லாரையும் தூக்கி போட்டு மறிச்சிருப்பாரு. நம்மள நம்பி வந்தாங்க, நம்மள நம்பி அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்டு வந்தா, நம்ம சரியா ஹெல்ப் பண்ணாதனால தான் அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, தன்னால தான் 2 உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிட்டு பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காரு. இதனாலேயே எந்த கேஸையும் பெருசா விசாரிக்க மாட்டாரு, பெருசா ஆர்வம் காட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல கமிஷனர் கால் பண்றாரு. ஜட்ஜி கொடுத்த அதே 7 நாள் டைம் உனக்கு கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ எப்படியாச்சும் அந்த கொலைகாரனை கண்டுபிடி, எனக்கு வந்துட்டு உன் மேல இன்னமும் நம்பிக்கை இருக்கு, நீ ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி, உன்னால கண்டிப்பா முடியும், அப்படி இல்லைன்னா நீ வேலையை விட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்ப இவரு விறுவிறுப்பா வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. 3 டீமை கூட்டிட்டு வர்றாரு. 3 பேர் இது வரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா, ஒருத்தருக்கும் ஒரு டீம், எப்படி இறந்து போனாங்க, எங்க போனாங்க, எங்க வந்தாங்க, அந்த ஒரு நாள் காணாம போறாங்க பாத்தீங்களா, அவங்க எங்க காணாம போறாங்க, இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு 2 இடத்துக்குமே ஒரே மாதிரியான வெஹிக்கிள் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயர் மார்க்கை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, இந்த டயர் மார்க்கை வச்சு இது எந்த வண்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. கெஸ் பண்ண முடியல. ஆனா கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது இந்த ஏடிஎம்க்கு காசை லோட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கேஷை லோட் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் மக்களே, அது அந்த பக்கம் வந்துட்டு போயிருக்கு. 3 பேருடைய டெட் பாடியும் எங்க கண்டுபிடிச்சாங்களோ அதே சைட்டுக்கு அதே பக்கத்துக்கு வந்துட்டு போயிருக்கு. யார் அந்த வெஹிக்கிளை ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரனை பார்க்க முடியல. இப்போ ஒரு ஃபுட்டேஜ்ல மட்டும் அந்த வண்டியோடைய நம்பர் நல்லா தெளிவா தெரியுது. இந்த நம்பரை வச்சு அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு விசாரிச்சா அந்த நம்பர் வந்துட்டு உண்மையான நம்பர் தான். அதே நம்பர்ல ஒரு கேஷ் லோடிங் வெஹிக்கிளும் இருக்கு. ஆனா அது அந்த வண்டி கிடையாது, வேற வண்டி. சார் நம்பரும் கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி கேஷ் லோடிங் வெஹிக்கிள் தான், இதுதான் எங்க வண்டி, வேற யாரோ எங்க நம்பரை யூஸ் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லும் போது இதுவும் முட்டு சந்தா போச்சு. ஆனா இந்த வண்டிக்குள்ள இருந்து ஒருத்தன் இறங்கி வரான். வரும்போதே இந்த போலீஸை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இறங்கி வரான். ஒருவேளை இவன் தான் ஏதாவது கோல்மால் பண்றானா அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ இந்த போலீஸுக்கு செம கடுப்பா இருக்கு. இந்த 3 பேருமே சைக்காட்ரிக் பேஷண்ட்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த 3 பேரும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, எந்த டாக்டர் மீட் பண்றாங்க, அங்க இருக்கவங்க யாராவது கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் அவங்க எல்லாரையும் கூட்டு வந்து தனித்தனியா விசாரிக்கிறாரு. அப்போ கூட இவரால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா, அந்த 3வதா கிடைச்ச அந்த பொண்ணுடைய வாய்க்குள்ள இருந்து ஒரு முடியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அத டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆக்சுவலா ஒரு 30 வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆணா இருக்கலாம். இந்த டிஎன்ஏவை பழைய குற்றவாளிகள் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எது கூடவுமே மேட்சே ஆகல. மேபி ஒரு புது குற்றவாளியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ரெக்கார்ட்ல இல்லாத ஒரு ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்றவங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வந்துட்டு கடைசியா தம்பிக்கார ஒரு வாய்ஸ் அனுப்பிச்சு விட்டா பாத்தீங்களா,
பாத்தீங்களா, அந்த வாய்ஸை திரும்ப திரும்ப போட்டு கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. தம்பிக்காரன் அக்காக்கு இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் பண்றான், இந்த மாதிரி நான் இதுக்கு தான் வந்தேன், நான் கிளம்பி பிளாட்டுக்கு போயிடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். இந்த வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சொன்ன மாதிரியே இல்ல, வேற யாரோ கூப்பிட்டுருக்காங்க போல, அதுக்கு தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கான். அடுத்த நாள் அந்த கட்டிய போற பையன் ஆல்பி இருக்கான் இல்லையா, அவங்கிட்டயுமே இந்த ஆடியோவை போட்டு காமிக்கிறாங்க. கார்ல போகும்போது போட்டு காமிச்சு, இந்த ஹானு கேட்டியா, இதுதான் பேசின கடைசி வார்த்தை. கண்டிப்பா வாய்ஸ் மெசேஜ் அப்ப அந்த ஹானு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. போன் பேசும்போது ஓகே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ஸ் மெசேஜ்ல சொல்ல வாய்ப்பே இல்ல. நம்ம வேணா இந்த சவுண்டை வந்துட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் இன்ஜினியர்ட்ட கொடுத்து இந்த வாய்ஸை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கும்போது கடைசியா யாரோ கூப்பிடுறாங்க, ஹேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாங்க. அதுக்கு தான் அவன் ஹான்னு சொல்றான். இது மட்டும் இல்ல மக்களே, இந்த வாய்ஸை கேட்டவனே நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடியே இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இந்த வாய்ஸை இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன், எங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆல்பி என்ன சொல்றான் அப்படின்னா, ஆக்சுவலா தெரிஞ்சவங்க கூப்பிட்டாதான் அந்த மாதிரி கொஞ்சம் கேஷுவலா பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு, தெரியாதவங்க கூப்பிட்டா அந்த மாதிரி பேச வாய்ப்பு இல்ல, அவனுக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ தான் அவனை கூப்பிட்டுருக்காங்க போல அப்படின்னு சொல்றான். சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்து நமக்கு அந்த போலீஸை காமிக்கிறாங்க. போலீஸ் விசாரிச்சதுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த 3 ஹாஸ்பிட்டல் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து எப்படியோ இந்த பேஷண்டோடைய ஃபைல்லாம் லீக் ஆயிருக்கு. டாக்டர் கிட்ட மத்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அங்க ஒர்க் பண்ற இந்த கம்பவுண்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க தான் லீக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால 3 ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து 3 கம்பவுண்டரையும் கூட்டிட்டு வந்து போட்டு பொலன்னு விசாரிக்கும் போது ஒருத்தர் ஒத்துக்கிட்டாரு, ஆமா காசுக்காக நான் தான் இந்த மாதிரி பண்ணேன், யாரோ வந்தாரு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே தற்கொலைக்கெல்லாம் ட்ரை பண்ண, இவங்க லிஸ்ட்லாம் வேணும், குறிப்பிட்ட இந்த கேட்டகரியில இந்த மாதிரி லிஸ்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நான் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டேன் அப்படின்னு. அந்த ஆளு பார்க்க எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒருவேளை நான் மாட்டினேன் அப்படின்னா அவனை மாட்டி விடணும் அப்படின்னு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிச்சிட்டு, அவன் பேர் கூட பிரசாத்னு சொன்னான் அப்படின்னும் போது இந்த பிரசாத் யாரு எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இன்னொரு பையன் சேம் அதே மாதிரி அதே பேட்டர்ன்ல ஒரு பையன் காணாம போயிருக்கான். மென்டலி சிக்கான ஒரு பையன், இதுக்கு முன்னாடியே தற்கொலைக்கு ட்ரை பண்ண பையன், திடீர்னு காணும், எங்க போனா என்னன்னா அப்படின்னு தெரியல. முக்கியமா காணாம போன பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ அவன் கூட க்ளோஸா பழகிறவங்களோ தெரிஞ்சவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாதான். எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டு பையனை ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க, இது ஒரு புது கேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னைக்கு நைட் வரைக்கும் மட்டும்தான் டைம், காலைக்குள்ள கண்டிப்பா அந்த கொலைகாரன் கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா வேலை பாக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன விஷயம் தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க, இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காத, நம்ம வந்துட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி போகணும், கண்டிப்பா நம்மளால கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீயே போட்டு பயங்கரமா குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் கூட்டிட்டு போறாரு அந்த ஃபியான்சி. இதே டைம்ல காணாம போன பையனை நம்ம போலீஸ் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரசாத்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு போயிருக்கான் பாத்தீங்களா, அவன் யாருன்னு வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா வீட்டுல ஆளக்கானும், ஆனா வீட்டுல இருந்து மெடிசனு, அதுக்கப்புறம் இந்த பேஷண்டோட ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு. இதை தாண்டி இந்த வீட்டுல வந்துட்டு ஹாம்ஸ்டர் வளர்க்குறான், அதுக்கப்புறம் ஒரு பைத்தான் பாம்பு இருக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு அவன் அந்த ட்ரக்கை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கான் போல. இப்போ வந்துட்டு ஊர் முழுக்க அவனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பிரசாத வந்துட்டு ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தகவல் கிடைக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு விசாரிச்சா இங்க ஸ்டே பண்ணிருக்கவங்க லிஸ்ட்லாம் இருக்கு, ஆனா தனித்தனியா எல்லா ரூமையும் போயிட்டு தேட முடியாது, அவங்களுக்கு பிரைவசி ரொம்ப முக்கியம், நீங்க போயிட்டு வாரண்டோட வாங்க, இல்லனா கீழாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் பேச, கடுப்பான நம்ம ஹீரோ ஃபயர் அலார்ம் ஆன் பண்ணி விட உடனே மேல இருந்து எல்லாரும் ஓடி வராங்க, ஏதோ தீப்பத்திச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஓடி வரும்போது பிரசாதும் ஓடி வராரு. அவரு போலீஸை பார்த்தோன்னே பயந்துட்டு ஓடுறாரு. பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு பிரசாதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, அந்த டீம் எல்லாம் அடிச்சு போட்டு இவனை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விசாரிக்கும் போது முக்கியமா அந்த இறந்து போன 3 பேருடைய போட்டோவையும் காமிச்சு விசாரிச்சா இவங்க யாருனே தெரியாது அப்படின்னு சொல்றான். நீ தாண்டா இந்த பேஷண்டோடைய டீட்டெயிலாம் வாங்கிட்டு போன, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் ஒத்துக்கிறாரு, ஆமா நான் தான் வாங்கிட்டு போனேன், யாரோ எனக்கு கால் பண்ணாங்க, கால் பண்ணி முதல்ல எனக்கு ப்ரெஃபால் ட்ரக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, கொஞ்சம் அதிகமாவே காசு தரேன் அப்படின்னு சொன்னாங்க, அதனால அவருக்கு கொஞ்சமா சப்ளை பண்ணேன், அதையும் தாண்டி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பேஷண்டோடைய டீட்டெயிலாம் வேணும், வாங்கி கொடுத்தா உனக்கு ஹியூஜ் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நானும் அவருக்கு வாங்கி கொடுத்தேன், மற்றபடி அவர் யாருனே தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது அப்படின்னும் போது முன்ன பின்ன பார்த்ததே இல்லை அப்படின்னா எப்படி கொண்டு போயிட்டு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, முதல்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்ணிருக்காரு, கால் பண்ணி எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு அப்படின்னா இவன் போயிட்டு அது என்ன விஷயம் கேட்டாரோ அது வந்துட்டு அந்த பேஷண்டோடைய டீட்டெயிலோ இல்ல அந்த ப்ரெஃபால் ட்ரக்கோ இதை இருந்தாலும் முதல்ல கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு அபார்ட்மெண்ட் சொல்றான், அந்த அபார்ட்மெண்ட்டோடைய லாக்கர் ரூம்ல நான் வச்சுட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறமா அந்த ஆள் வந்து கொண்டு போயிடுவாரு, எனக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அமுச்சு விட்டுவாரு அப்படின்னு. இப்போ இவன் சொல்ற அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா இந்த ஆள் வரான், பிரசாத் வரான், உள்ளுக்குள்ள எதையோ வச்சுட்டு போறான், அதுக்கப்புறமா அந்த கொலைகாரன் வரும்போது மாஸ்க் போட்டுட்டு வரான், மாஸ்கோட வந்து
வந்து உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்கோ அதை கொண்டு போயிருக்கா மக்களே. மாஸ்க் போட்டிருக்கிறதுனால கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. அதனால இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தானே அமௌண்ட் போட்டிருக்கான், இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அதுக்கு லேட் ஆகும் போல. அதுக்குள்ள ஒரு முழுக்க சுத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க, காணாம போன பையனை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையிலக்குள்ள அந்த கொலைகாரன் கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தேடினா கண்டே பிடிக்க முடியல. அடுத்த நாள் காலைல டெட் பாடியை தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இறந்து போனது காணாம போன பையன் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய ஃபியான்சி அந்த ஆல்பி தான் இறந்து போயிருக்கான். அதுவும் பயங்கர கொடூரமா கொலை மாதிரியே கொலை பண்ணி போட்டிருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயின் உடஞ்சு போயிட்டாங்க, பயங்கரமா அழுகுறாங்க. போலீஸ்காரனுக்கும் ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நாளா கொலைகாரன் வந்துட்டு தற்கொலை மாதிரி தான் கொலை பண்ணி போட்டு போனா, ஆனா என்ன இந்த வாட்டி பயங்கர கொடூரமா அப்படியே குத்தி குத்தி கொலை பண்ணிருக்காங்களே, பயங்கரமா கொலை பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்க்கே ஒண்ணுமே புரியல. இதுக்கு நடுவுல காணாம போன பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஏதோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிருக்கான். அந்த சர்ச்சில் அப்படியே படுத்து தூங்க அந்த சர்ச்சில் இருக்கவங்க சரியா பார்க்காம க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. காலையில வந்து கதவை திறந்து பார்க்கும்போது பையன் உள்ளுக்குள்ள வந்திருக்கான். இந்த பையனை காப்பாத்திட்டாங்க, பையனுக்கு ஒண்ணுமே ஆகலையா. இப்போ வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அந்த ஃபாரன்சிக் டீம்லாம் வந்துட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு போறாங்க. இந்த ஆளுடைய உடம்புலயுமே அதே ப்ரொபோஃபால் ட்ரக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே கொலைகாரன் தான் கொலை பண்ணிருக்கான். ஆனா இந்த வாட்டி ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனாவே கொலை பண்ணா அப்படின்னு தான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே போலீஸும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரும் போயிட்டு கமிஷனர் கிட்ட சொல்லும் போது கமிஷனர் புரியல அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த கொலைகாரன் என்னதான் சொல்ல வரான் அது நமக்கு புரியவே இல்லையே அப்படின்னும் போது ஆக்சுவலா ஏதோ ஒரு வார்னிங் கொடுக்குறான் போல. இந்த வார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. ஏன்னா முதல்ல தம்பி, அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டை கொலை பண்றான் அப்படின்னா எனக்கு என்னமோ இந்த ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சவன் தான் இந்த மாதிரி த்ரெட்னிங் பண்றான் போல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோயினுக்கு கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, அடுத்த டார்கெட் ஹீரோயினா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல ஹீரோயின் உடஞ்சு போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலும் இந்த கேஸை அப்படியே விட்டா போலீஸால முடிக்க முடியுமான்னு தெரியல, நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ட்ரக்கால இறந்து போனவங்க யாராவது இருக்காங்களா, அந்த மாதிரி டீடைல் கிடைக்குமான்னு பாருங்க அப்படின்னும் போது அவரு செக் பண்ணி பார்த்துட்டு 11 வருஷத்துக்கு முன்னாடி சேம் இதே ட்ரக்கால ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா. அந்த பொண்ணுடைய பேரு ஜெசி, அந்த பொண்ணுடைய வீடு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் சொல்ல நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு நேரா போயிட்டு அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட பேசினா ஆக்சுவலா அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இன்னியோட 11 வருஷம் ஆகுது, இன்னைக்கு தான் டெத் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆக்சுவலா 4 பேர் இறந்து போயிட்டாங்க, இதே ட்ரக்கால இறந்து போயிருக்காங்க. உங்க பொண்ணும் 11 வருஷத்துக்கு முன்னாடி சேம் இதே ட்ரக்கால கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் அந்த பொண்ணுடைய ரூமை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போமா செக் பண்ணிக்கோமா அப்படின்னு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா இந்த பொண்ணு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், டாக்டருக்கு படிக்கல, ஏதோ ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ற மாதிரி படிச்சிருக்கா மக்களே. இந்த பொண்ணுடைய நோட்ஸ் புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியான, அதாவது சாவறதுக்கு முன்னாடி மனுஷன் எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி புக்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு படிச்சிருக்கா. டெத்துக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் இந்த பொண்ணு ஆராய்ச்சி பண்ணிருக்கா. அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம ஹீரோயின் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. இதே டைம்ல போலீஸ் என்ன பண்றாரு, பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமா தான் காசு வந்திருக்கு அப்படின்னா எந்த பேங்க்ல எப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேங்க் மூலமா, பேங்க் டு பேங்க் கிடையாது, ஏடிஎம்ல கூட அக்கௌண்ட்டுக்கு பணம் போட முடியும் இல்லையா, அதே மாதிரி தான் பணம் போட்டிருக்காங்க. அப்படி யாரு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஏடிஎம் உடைய செக்யூரிட்டியும் அதுக்கப்புறம் ஒரு இந்திக்காரும் போட்டிருக்காரு. அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா யாரோ ஒருத்தர் வந்தாரு, என்னால உள்ளுக்குள்ள வந்து பணம் போட முடியாது, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசும் கொடுக்க இவங்களும் காசு வாங்கிட்டு உதவி தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காசை ஆட்டைய போட்டதானே தப்பு, காசை போட்டா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போட்டு போயிருக்காங்க. வந்தவர் நல்லா ஹைட்டா இருந்திருக்காரு, பயங்கர கலரா இருந்திருக்காரு, ஃபேஸ்ல மாஸ்க் போட்டுட்டு வந்ததுனால ஃபேஸை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இதுவும் முட்டு சந்தா போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரியான கடுப்போட போலீஸ் இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா போலீஸுக்கு ஒரு துப்பு கிடைக்குது. என்னன்னா இதே நம்பரோட அந்த பணம் நிரப்புற அந்த வண்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த வண்டியை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம், கேமரா ஃபுட்டேஜ் வச்சு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது இந்த வண்டி ஹைவேல வந்துட்டு ஒரு ரூட் வழியா போகுது. ஆனா எந்த ரூட் வழியா திரும்பி வந்துச்சு, எப்படி இது வெளியே வருது அப்படின்னே தெரியல. அப்பதான் இந்த போலீஸ் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. மேப்லாம் போட்டு பார்க்கும்போது ஒரு வழியா போயிட்டு இன்னொரு வழியா வரல அப்படின்னா அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, ஒரு சீக்ரெட் பாதை மாதிரி பெருசா யாரும் யூஸ் பண்ணாத ஒரு வழி இருக்கு, அந்த வழியா தான் போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெசி படிச்ச அதே காலேஜுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஜெசி வந்துட்டு 3வது இயர் படிக்கும் போது தான் ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிருப்பா. 22 வயசு பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆச்சரியப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய உடம்புல இந்த மாதிரி ட்ரக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க.
இருப்பாங்க. இந்த ட்ரக் ஓவர் டோஸ் ஆனதுனால தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. முக்கியமா இந்த பொண்ணு ஒரு புத்திசாலியான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டுறாரு. எந்த அளவுக்கு புத்திசாலி அப்படின்னா, ஒரு மனுஷன் இறந்து போகும்போது அவனுடைய பிரெயின் மட்டும் ஒரு கடைசி ஒரு 7 நிமிஷத்துக்கு பயங்கரமான செயல்பாட்டில் இருக்குமா. அந்த 7 நிமிஷம் மைண்ட் என்ன விஷயம் தான் யோசிக்கும், மூளை என்ன விஷயத்த ப்ராசஸ் பண்ணும், அதை கண்டுபிடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ஆராய்ச்சியில இறங்கியிருக்காங்க. ஜெசி மட்டும் தனியா இந்த ஆராய்ச்சியை பண்ணவே கிடையாது. கூட சஞ்சய்னு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணா. சஞ்சய் வந்துட்டு நம்ம ஊருக்காரன் கிடையாது, அவன் வந்துட்டு ஒரு NRI. ஜெசி இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த ஆராய்ச்சியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆராய்ச்சியை கைவிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த ஆராய்ச்சி ஸ்டாப்பே ஆகல. என் தம்பி, என் ஃபியான்சி உட்பட இது வரைக்கும் 4 பேர் அந்த ஆராய்ச்சியால இறந்து போயிருக்காங்க. சஞ்சய் தான் கொலை பண்றான் போல, சஞ்சயோடைய எல்லா டீட்டெயிலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது சஞ்சய் ஆராய்ச்சிக்காக கொலையெல்லாம் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் இவரும் கொடுத்துட்டாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு சீக்ரெட்டான வழி இருக்கு, இந்த பக்கம் தான் போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அங்க இருக்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொல்றாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ATM மிஷினுக்கு பணம் நிரப்புற வண்டி மாதிரி ஒரு வண்டி போயிட்டு வருது. இவங்க என்ன வண்டியை தேடிட்டு இருக்காங்களோ சேம் வண்டி அந்த பக்கம் போயிட்டு வருது. அது மட்டும் இல்லாம யாரு ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸோ நல்லாவே தெரியுது. அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு நீங்க உடனே கிளம்பி அந்த விண்மில்லா இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கு போங்க, அங்க போயிட்டு விசாரிங்க, நானும் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமை முன்னாடி அமுச்சு விட்டு இவரும் கிளம்பி பின்னாடியே போறாரு. இந்த 3 போலீஸும் கிளம்பி அந்த விண்மில் இருக்க அந்த பகுதிக்கு போயிட்டு பார்க்கும்போது கண்டெய்னரால செய்யப்பட்ட ஒரு வீடு மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. கதவை தட்டுறாங்க. சஞ்சய் தான் வெளியே வராரு. நீங்க இங்க தான் வாழ்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு காலில் கனெக்ட் ஆயிருக்காரு. அவன் தான் கண்டிப்பா சஞ்சய். ஏன்னா இங்க இருக்க போலீஸ் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன் பாயிண்ட்ல அவனை பிடிங்க அப்படின்னும் போது போலீஸ் கன் எடுக்க போலீஸோடைய கண்ணையே அவரு பிடுங்கி 3 போலீஸையும் காலில் ஷூட் பண்ணிட்டு இவரு அந்த வீட்டுக்குள்ளேயே ஓடி போறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ டீமோட வந்துட்டாரு. இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு சர்ச் பண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு மைக்ரோவேவ் அவனை வெடிக்க வச்சுட்டு இவன் வந்துட்டு பைக்ல தப்பிக்க ட்ரை பண்றான். அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் வந்துட்டாங்க. ஹீரோயின் வந்து அந்த பைக் அப்படியே அடிச்சு தூக்குறாங்க. இப்ப போலீஸுக்கும் அந்த வில்லனுக்கும் சண்டை. கடைசியா அவனை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா ஒரு பயங்கரமான லேபையே செட் பண்ணி வச்சிருக்கான். டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு எலி, பூனை அப்படின்னு சொல்லிட்டு எதோ புடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கான். இது மட்டும் இல்லாம இவன் ஆராய்ச்சி பண்ணதுக்கான அந்த பேப்பர்ஸ்லாம் கூட உள்ளுக்குள்ள இருக்கு. இது எல்லாமே தாண்டி நம்ம ஹீரோவுடைய தம்பி பூனையோட காணாம போயிருப்பான் இல்லையா, அந்த பூனை இங்கதான் இருக்கு. இப்போ சஞ்சயை கைது பண்ணி கூண்டு போயிட்டாங்க. கூண்டு போயிட்டு விசாரிக்கும் போது, நான் ஒன்னும் சைக்கோ கிடையாது, நான் இந்த மனித குலத்தோடைய நல்ல விஷயத்துக்காக தான் ஒரு ஆராய்ச்சியா தான் இந்த விஷயம்லாம் பண்ணேன், நான் ஒன்னும் சைக்கோ கிடையாது அப்படின்னு சொல்றான். இதே டைம்ல ஃபாரன்சிக் டீம் வந்திருப்பாங்க. வந்தவங்க போலீஸை கூப்பிட்டு ஆக்சுவலா இவன் டிஎன்ஏவும் அந்த பொண்ணுடைய வாய்க்குள்ள முடி கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலையா. இதையும் தாண்டி அந்த லேப்ல வேற யாரும் இருந்திருக்காங்க, கூட ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள்லாம் கூட கிடைச்சிருக்கு, கூட யாரும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்ட போலீஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு உன் கூட யாரா ஹெல்ப் பண்ணா, நீ தனியா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தனியா பண்ண நான் என்ன கடவுளா, எனக்கும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னா ஆல்பி அப்படின்னு சொல்லும் போது, ஆல்பி யாரு, நம்ம ஹீரோயினோடைய அந்த ஃபியான்சி இறந்து போனது அவரு தான். வெளியே இருந்து இந்த விஷயம்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்ல வாய்ப்பே கிடையாது, இவன் போய் சொல்லி மாட்டி விட ட்ரை பண்றான், அவரு ஹெல்ப் பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இவன் கதையை சொல்றான். இந்த ஜெசின்னு ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்களே, ஜெசி, ஆல்பி, அதுக்கப்புறம் சஞ்சய் 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேருமே ஒரே டைம்ல ஒன்னாதான் காலேஜ் படிக்கிறாங்க. அதுலயும் ஜெசி இருக்கா பாருங்க, பயங்கரமான மூலக்காரி. நம்ம ஏதாவது பண்ணும் நம்ம வாழ்க்கையில பயங்கரமா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாளாம். இதுல வந்துட்டு சஞ்சய்க்கு ஒரு ஐடியா, மனுஷங்க இறந்து போறதுக்கு முன்னாடி, அந்த மூளை செயலிழந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு 7 நிமிஷம் வந்துட்டு ஏதோ ப்ராசஸ் பண்ணும், நல்லா இருக்கும், மூளைக்குள்ள என்னமோ நடக்கும். அந்த 7 நிமிஷம் மனுஷங்க சாவறதுக்கு முன்னாடி அப்படி என்ன விஷயம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க இந்த ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிருக்காங்க. ஆராய்ச்சிக்கு அந்த காலேஜுமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரொம்பவே உடம்புக்கு முடியாம சாவர கண்டிஷன்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு பேட்டிலாம் எடுத்திருக்காங்க, வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. சாவும் போது கரெக்டா என்ன பேசிட்டாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அன்யூஷுவலா எதுவுமே தெரியல, இல்ல வித்தியாசமா எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு விபரீதமான முடிவை ஜெசி எடுத்திருக்கா. இந்த மாதிரி அந்த ட்ரக்கை என் உடம்புல போடு, நான் சாவர கண்டிஷன்ல வந்துட்டு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கோ, கடைசியா சிபிஆர் கொடுத்து என்ன காப்பாத்து, ஹார்ட் நின்னு போச்சு அப்படின்னா கூட காப்பாற்ற முடியும் இல்லையா, அந்த மாதிரி காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கை இந்த பொண்ணு யூஸ் பண்ணிட்டு படுக்க, இந்த பொண்ணுடைய ஹார்ட் நின்னு போச்சு, மூளை மட்டும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, மூளையில என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ரெக்கார்டும் பண்ண முடியாம இந்த பொண்ணை காப்பாற்றவும் முடியாம இறந்து போயிட்டு இருப்பா. சோ இந்த பொண்ணு ஏன் இறந்து போனா அப்படின்னா கரெக்டான செட்டப் கிடையாது. அதையும் தாண்டி இது எல்லாமே ரெக்கார்ட் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு லேப் ரெடி பண்ணலாம், அதுக்கப்புறமா இந்த ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ண
பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 வருஷம் கிட்ட வெயிட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு முடிஞ்ச காசெல்லாம் திரட்டி ஒரு பயங்கரமான லேபை உருவாக்கியிருக்காங்க. லேபை உருவாக்குனதுக்கு அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்க்க மனுஷங்க வேணும் இல்லையா, அதனால முதல்ல ஒரு பையன் இறந்து போனா பாருங்க. அந்த பையனை வந்துட்டு எலக்ட்ரிக் ஷாக் கன்னை வச்சு மயங்க வச்சு அவனுக்கு இந்த டேப்லெட்லாம் வாய்க்குள்ள போட்டு விட்டு அவனுக்கு அந்த மயக்கம் வந்து இறந்து போற கண்டிஷன்ல என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி சாக ட்ரை பண்ணவங்க, இந்த உலகமே வேணாம் வேற ஒரு உலகம் இருக்கு அங்க போயிட்டு வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக ட்ரை பண்ணவங்க இல்லையா, இவங்க வந்துட்டு இறந்து போனதுக்கு அப்புறமா மூளை ஒரு மாதிரி வித்தியாசமா ப்ராசஸ் பண்ணுது. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, வேற ஒரு கேலக்சிக்கு வேற ஒரு உலகத்துக்கு போற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இவங்க சந்தோஷமா தானே இருக்காங்க, செத்து போனதுக்கு அப்புறமா சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னும் போது இவங்களை எதுக்காக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றவே ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த பொண்ணு இறந்து போனா பாருங்க, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அபார்ஷன் ஆயிருக்கும். அந்த பொண்ணுக்கு 4-5 குழந்தை குட்டியை பெற்றுட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா அந்த விஷயம் நடக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருப்பா, டிப்ரெஷன் ஆயிருப்பா. இப்போ அந்த பொண்ணுடைய இதய துடிப்பு நின்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வேற ஒரு உலகத்துல சொர்க்கம் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அங்க குழந்தை குட்டியோடு இருக்க மாதிரி யோசிச்சிருக்கா மக்களே, அதையும் இவங்க பார்த்திருக்காங்க. சோ உலகத்துல நிறைய மக்கள் சாவ ட்ரை பண்றாங்க, சாவ முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இவங்க ஆராய்ச்சி பண்றாங்க, ரெக்கார்ட் பண்றாங்க, காப்பாற்ற மாட்டாங்க. அதே போல தம்பிக்காரனையும் மயங்கடிச்சு ஆக்சுவலா கூட்டிட்டு வந்தவனே யாரு அப்படின்னா இந்த ஆல்பி தான். ஆல்பியே கூட்டிட்டு போறான், இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து மயங்க வச்சு இங்க கொண்டு வந்து சாகடிக்கும் போது அவன் வந்துட்டு வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு அம்மாவை மீட் பண்றான். இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணிருக்காங்க. சோ இவங்க தான் கொலைகாரங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இந்த கேஸை முடிச்சுட்டு சந்தோஷமா போலீஸ்காரு வெளியே வராரு. அப்பதான் ஒரு விஷயம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த ஆல்பியை யாரு கொலை பண்ணிருப்பா, ஆல்பியும் கூட ஹெல்ப் பண்ணா அப்படின்னா யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேற யாரு, நம்ம ஹீரோயின் தான். அவர் மைண்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் தான் கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஹீரோயின் தான் கொலை பண்ணிருக்காங்க. அந்த ஹேன்னு கூப்பிட்ட சவுண்டு இதுக்கு முன்னாடியே நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேட்ட குரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னாங்க பாத்தீங்களா. அதை திரும்ப திரும்ப போட்டு கேட்கும் போது அது கண்டிப்பா இந்த ஆல்பியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுக்காக தம்பி இறந்து போன ஸ்பாட்ல இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையும் ஆல்பியோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது சேமா மேட்ச் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கே போயிட்டு அவனையும் ஹீரோயின் குத்தி கொலை பண்ணிருப்பாங்க. அநியாயமா என் தம்பியை கொலை பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு குத்தி கொலை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாத்திரையெல்லாம் கொடுத்து விட்டுருப்பாங்க, இந்த மாதிரி உடம்புல இவனுக்கும் ட்ரக் போயிருக்கு, அதே சைக்கோ கில்லர் தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி அந்த சைக்கோ கில்லர் மேலேயே பழிய போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டு இருப்பாங்க மக்களே. இந்த மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே ஆடி ஆஃபர் பங்கமா போயிட்டு இருக்கு. மறக்காம உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஆடி ஆஃபர் முடியறதுக்கு முன்னாடியே வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஓகே மக்களே, பாய்.